வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டெட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேப்பர் ஒன் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாம். ஓகேங்களா, செகண்ட் கே டீச்சர்ஸ் இந்த எக்ஸாமு. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னா 2026 ஒரு எக்ஸாம் உறுதியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷனில் ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா வர இருக்கக்கூடிய 19/12/2025 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் 2 ஆனது ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 டெஸ்ட் வைக்க போகிறோம். சரிங்களா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி இங்கே சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா, தமிழில் ஓகே எந்த டேர்மு எந்த பாடம், இந்த பாடத்தோட பேர், நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்ன, அதேமாதிரி இங்கிலீஷில், அதேமாதிரி மேக்ஸில், அதேமாதிரி சயின்ஸில், அதேமாதிரி சோசியலில் டோட்டலாக வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் போது ஒரு 3 ஹவர்ஸ் வந்து டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. சரிங்களா, ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 ஸ்டார்ட் ஆகுது. வீக்லி ஒரு டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் 1 19 அப்படின்னா டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 26, அதுக்கப்புறம் டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா சார், 28 டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 28 டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் 1, 2 அது போக அப் டு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாமும் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பிளான் வந்து என்னைக்கு முடியுது 26/6/2020 முடியுது அப்படின்னா இந்த டேட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மாடல் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2024 நடந்த எஸ்டிடி எக்ஸாமில் செலக்ட் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் இந்த எஸ்டிடி டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்க போது, நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேட்ச் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் படி தான் டெஸ்ட்டே நடக்கும். சரிங்களா, என்னென்னைக்கு என்ன டெஸ்ட்டோ அன்னன்னைக்கு அந்த டெஸ்ட் நடக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் ஆனது நடக்கும். ஓகே, ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும்தாங்க. ஓகேங்களா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே அடிஷனல் கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேர்வானது ஆன்லைன் எழுதிக்கலாம், அதே டெஸ்ட் வந்து பிடிஎஃபாக எழுதிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம். படிக்க வேண்டிய பாடத்தை நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் இருக்கும். அடுத்து வரக்கூடிய எஸ்டிடி எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி எக்ஸாம் வந்து வந்துட்டே இருக்கும். மொத்தமாக ஒரு 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இது போக ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாம் வந்து தனியாக வச்சு கொடுத்துருவோம் எக்ஸஸா. ஓகேங்களா, அது போக முந்தைய ஆண்டு நடந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எஸ்டிடி எக்ஸாம் எல்லா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ஆன்லைனில் வச்சு கொடுத்துருவோம். உங்களுடைய தேர்வு முடிஞ்சுட்டு உங்கள் மார்க்கு, தப்பான கொஸ்டினுக்கு ஆன்சரு, ரேங்க் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஆப்பில் தாராளமாக பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ எக்ஸாம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் தான் நடக்க போகுது. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் 3 டைம்ஸ் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டைம் தான் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் போக நான் மாற்றி தருவோம். சரிங்களா, ஸோ எக்ஸாம் வந்து தவிர்க்க முடியாத காரணம் எழுத முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து 2500 ரூபா. தேர்வு கட்டணத்தை டைரெக்டாக நீங்கள் ஆப்லேயே பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதே நம்பருக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர், கோர்ஸ் நேம், எஸ்டிடி எக்ஸாம்னு சொல்லிட்டு இது அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து ஒரு நாளுக்குள்ளே கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஆப்லேயே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நல்லா படிங்க. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் படிச்சிங்க அப்படின்னா 2027 எஸ்டிடி எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்து கவர்மெண்ட் டீச்சராக மாறிடலாம். சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆப்பில் வந்து நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டெப் 1, கூகுள் பிளே ஸ்டோரில் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அடிங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லோகோவில் வந்து ஆப் வரும், அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்காங்க. கீழே ஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி கோர்ஸ் காமிக்க எஸ்டிடி எக்ஸாம் ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு ஓவர்வியூவில் கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பாருங்கள். கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கீழே பை நோன்னு இருக்கும். ஸோ ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பஞ்ச் மைக்ரோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிட்டாக வரும். அதுக்கு டைரெக்டாக அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் சொன்ன மாதிரி அதே ஃபோன் நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டெஸ்ட்டை வந்து லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. எக்ஸாம் அந்த வீடியோ படிக்க ஆரம்பிக்காதீங்க. முன்னாடியே படிச்சிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். டிலே பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ரிவிஷன் கூட பண்ண முடியும். சரிங்களா, டைம் ரொம்ப பத்தாம போயிடும். ஸோ முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, தேங்க்யூ.